அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். துல்ஹஜ் முதலாவது நாள் இன்றாக என்னன்னு சொன்னால், இன்றைக்கு யூகேயில் சவுதி உடைய முறையை அடிப்படையாக கொண்டு மாதத்தை கணக்கிடக்கூடிய அமைப்புகள் குழுக்கள் இது பண்ணியிருக்காங்க. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்னன்னு சொன்னால், நீங்கள் குறையை பார்த்து நீங்கள் மாதத்தை முடிவு செய்யுங்கன்னு சொல்கிற விஷயத்தை நபி அவங்க சொல்கிறாங்க. நபி அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு நோக்கி கொள்ளுங்கள், அதே போல் பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் சொல்கிற விஷயத்தை நபி அவங்க சொல்கிறாங்க. அதே போல் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிற நேரத்திலையும், யார் நீங்கள் ரமலானுடைய மாதத்தை அடைகிறீர்களோ அவர்கள் அந்த மாதத்தில் நோன்பு நோக்கி கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. குறை சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குர்ஆனுடைய வசனமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்க, யார் அடைகிறீங்களோ அப்படின்னா, சில மக்கள் அடையாத மக்கள் மீட்பாங்க. யார் நோயாளிகள் ஆகிக்கிறாங்களோ அவர்களுக்கு நோம்புல சலுகைகள் இருக்கிற மாதிரி, யார் நோயாளிகள் ஆகிக்கிறீங்களோன்னு கேட்ட அல்லாஹ் தஆலா நோயாளிகள் இல்லாத மக்கள் மீட்பாங்கன்னு சொல்றது ஒரு அர்த்தமாகிறது. அதே போல யாரு அந்த மாதத்தை அடைகிறார்களோ இந்த அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்தில் அடையாத மக்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்கன்னு சொல்றது விளங்குது. அதனால நபி அவங்க சொன்னாங்க, நீங்க குறைய கண்டீங்கன்னு சொன்னா நீங்க நோன்பு நோக்கி சொல்லுங்கள், நீங்க குறைய கண்டு நீங்க பெருநாளை கொண்டாடுங்க சொல்ற விஷயத்தை நபி அவங்க சொல்றாங்க. அதனால நேற்றைய தினம், அதாவது வியாழக்கிழமை, நேற்று முதலாவது குறையாக சவுதி அவங்க குறை கண்டு நேற்றைய தினம் அவர்கள் முதலாவது குறை என்ற அடிப்படையில் அவங்க தீர்மானிச்சிருக்காங்க, அவங்க கண்டிப்பாங்க. ஆனால் யூகேயில் எந்த இடத்துலையும் பிறை தெரிப்படல. அதனால என்ன செய்யறாங்கன்னா, துல்காதாவுடைய மாசத்தை 30ஆக யூகேயில் பூர்த்தி செய்யப்பட்டு முதலாவது பிறை இன்று ஆரம்பிச்சு பெருநாள் துல்ஹஜ் 10வது நாள் சண்டே பெருநாளாக இன்று ஒட்டி. ஆனால் யாரெல்லாம் சவுதியை ஃபாலோ பண்ணுவாங்களோ, யாரெல்லாம் சவுதியை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்களோ அவங்க சாட்டர்டே பெருநாள் எடுப்பாங்க. சாட்டர்டே அவங்க பெருநாள் எடுப்பாங்க. ஆனால் நபி வழி என்னன்னு சொன்னால், நீங்கள் பார்த்து பெருநாள் நீங்கள் நோன்பு பிடிங்கன்னு சொன்ன அடிப்படையில் நபி அவங்க சொன்னாங்க, என்னது நீங்கள் உங்களோட பகுதியில் நீங்கள் பார்க்கறது தான், நீங்கள் தீர்மானிக்கிறது தான் உங்களுடைய குறை சொல்கிற அடிப்படையில் நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எங்களுடைய அமைப்பை பொறுத்தவரையில் நாங்களும் பெருநாள் இன்ஷா அல்லாஹ் சண்டே கொண்டாடுறதுக்காக இருக்கிறோம். அதுதான் நபி வழியாக இருந்து கொண்டிருக்கிறேன். அதனால் இந்த விஷயத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால், நாளைக்கு மறுமையில் நான் மட்டும்தான் போய் பதில் சொல்லணும். என்னுடைய சமூகம் வரப்போறது, நான் கூட்டாக சேர்ந்து செய்யணும்னு சொல்லி நான் ஒரு பிழையான ஒரு வழிமுறையில் நான் போயிடக்கூடாது. நான் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன அடிப்படையில் நான் பெருநாள் கொண்டாடணுமாக இருந்தால் நான் சில நேரம் சமூகத்தை விட்டு ஒதுங்க வேண்டி வரும். அது ஏனென்று சொன்னால், நான் அல்லாஹ்விடத்தில் தனியாக போய் மாட்டிடப்படாது. நான் அல்லாஹ்விடத்தில் தனியாக போய் நிற்கிற நேரத்தில், யா அல்லாஹ், நீயும் உன்னுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நான் பெருநாளை கொண்டாடினேன் சொல்ற அடிப்படையை நாங்கள் முன்னுக்கு வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் எங்களுடைய பெருநாளுடைய தினம் இன்ஷா அல்லாஹ் வார சண்டே நாங்கள் பெருநாள் கொண்டாடுவோம். அதே போல சாட்டர்டே அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்குது. அதனால அரஃபாவுடைய நோன்பு இன்ஷா அல்லாஹ் வார சாட்டர்டே நோன்பு நோக்கி கொள்வது அது முக்கியமான ஒரு சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்குது. அந்த விஷயத்தை இயன்ற அளவுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதே போல இந்த 10 நாட்கள் முக்கியமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நாட்களாக இருக்குது. அதனால இந்த நாட்களை நாங்கள் வீணாக்கப்படாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வருஷத்துல மற்ற நாட்கள் எல்லாத்தையும் விட இந்த 10 நாட்கள் சிறந்த நாட்கள் நபி அவங்க சொன்னாங்க. அமல்களில் மிக சிறந்தது இந்த 10 நாட்கள்ல செய்யற அமல் என்று நபி அவங்க சொன்னாங்க. அந்த நேரத்தில் நபி அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்யறதை விட சிறந்ததா கேட்கப்பட்ட நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, ஜிஹாது செய்யறது அது மிகவும் மேலான ஒரு அமல். அதை தவிர மற்ற எல்லா அமல்களையும் விடவும் இந்த நாளில் செய்கிற அமல் சிறந்ததாக இருக்கிறது சொல்றது நபி அவங்க சொன்னாங்க. அதனால இந்த 10 நாட்கள்ல
நாங்கள் இயன்ற அளவுக்கு அதிகமாக துவா செய்கிறது, அதிகமாக நன்மையான விஷயங்களில் ஈடுபடுறது, அதிகமாக பிரார்த்தனை செய்கிறது, அதிகமாக தான தர்மங்கள் செய்கிறது, இந்த விஷயங்களை நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்வோம். எந்தெந்த விஷயங்களை கேட்டோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.